சூப்பர் எல்னினோ நிகழ்வு ஏற்படக்கூடும் என்ற எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் மத்திய தரைக்கடலின் பரந்த பகுதிகள் தற்பொழுது வழக்கத்தை விட 5 டிகிரி செல்சியஸ் அதிக வெப்பத்துடன் உள்ளது. பிரான்சின் வடக்கு மற்றும் மேற்கு கடற்கரைகள், ஸ்பெயினின் தெற்கு கடற்கரை மற்றும் மொனாக்கோவை ஒட்டிய கடல் பகுதிகளில் கடல்சார் வெப்ப அலை நிலவுவதை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகிறது. டோவார், ஈஸ்ட்போர்ன் மற்றும் பிரைட்டன் கடற்கரைக்கு அப்பால் உள்ள நீர்ப்பகுதிகளும் வழக்கத்தை விட கணிசமாக வெப்பமாக உள்ளது. அங்குள்ள அடர் சிவப்பு நிற பகுதிகள் மிக உயர்ந்த வெப்பநிலையை குறிக்கிறது. பசிபிக் பெருங்கடல் முழுவதும் அதிக வெப்பநிலையால் வகைப்படுத்தப்படும் சூப்பர் எல்னினோ நிகழ்வு நெருங்கி வருவதாக எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தகவல் வெளியாகியிருக்கு. 2026ஆம் ஆண்டு ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலத்தில் இந்த வானிலை நிகழ்வு ஏற்படுவதற்கு 80% வாய்ப்பு உள்ளதாக உலக வானிலை ஆய்வு அமைப்பின் நிபுணர்கள் சமீபத்தில் கணித்துள்ளனர். பதிவு செய்யப்பட்டதிலேயே மிக தீவிரமான எல்னினோ நிகழ்வுகளில் ஒன்றாக இந்த ஆண்டு அமையக்கூடும் என்பதை தற்போதைய அறிகுறிகள் சுட்டிக்காட்டுகிறது. அட்லாண்டிக் மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளில் நிலவும் அதிக வெப்பநிலை நேரடியாக எல்னினோவை அடையாளம் காண்பதற்கான காரணியாக கருதப்படாவிட்டாலும் இந்த வானிலை நிகழ்வு கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் கடும் வெப்பத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த கோடை காலத்தில் உலகளாவிய சராசரி வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரக்கூடும் எனவும் சொல்லப்படுகிறது. எல்னினோ தெற்கு அலைவு எனப்படும் இயற்கையான சுழற்சியின் ஒரு பகுதி. இவை பசிபிக் பெருங்கடல் முழுவதும் நீடித்த வெப்பநிலையால் வகைப்படுத்தப்படுகின்றன. கடல் மேற்பரப்பு வெப்பநிலை உயர்வு 2 டிகிரி செல்சியஸை தாண்டும் பொழுது இந்த நிகழ்வு பெரும்பாலும் சூப்பர் எல்னினோ என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு எல்னினோ நிகழ்வும் மாறுபட்ட தன்மையை கொண்டிருந்தாலும் பொதுவாக இது தென் அமெரிக்காவின் தெற்கு பகுதிகள், அமெரிக்காவின் தெற்கு பகுதி, ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய ஆசியாவின் சில பகுதிகளில் அதிக மழையை ஏற்படுத்துகிறது. இதற்கு நேர்மாறாக மத்திய அமெரிக்கா, தென் அமெரிக்காவின் வடக்கு பகுதி, கரீபியன் தீவுகள், ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா மற்றும் தெற்காசியாவின் சில பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும். 2026ஆம் ஆண்டு இதுவரை பதிவு செய்யப்பட்டதிலேயே மிக வெப்பமான ஆண்டாக அமைவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இது புவி வெப்பமயமாதல் முதன்முறையாக தொழில்மய காலத்திற்கு முந்தைய சராசரியை விட 1.5 டிகிரி செல்சியஸ் அளவை தாண்டிய 2024ஆம் ஆண்டின் சாதனையை முறியடிக்கும் என சொல்லப்படுகிறது. உலக வானிலை ஆய்வு நிறுவனத்தின் தகவலின்படி ஏப்ரல் மாத இறுதி முதல் மே மாத நடுப்பகுதி வரை மத்திய கிழக்கு பூமத்திய ரேகை பசிபிக் பகுதியில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை எல்னினோ நிகழ்வுக்கான எல்லை அளவை நெருங்கிக் கொண்டிருந்தது. வெப்பமண்டல பசிபிக் பகுதியில் மேற்பரப்பிற்கு கீழே உள்ள நீர் வழக்கத்திற்கு மாறாக அதிக வெப்பத்துடன் காணப்படுவதே இந்த மேற்பரப்பு வெப்பநிலை உயர்வுக்கு காரணமாக அமைகிறது. வரவிருக்கும் சூப்பர் எல்னினோ உலகளாவிய பஞ்சத்தை ஏற்படுத்தக்கூடும் என விஞ்ஞானிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எல்னினோ மழை பொழிவை மாற்றுகிறது, நீரோட்டங்களை இடமாற்றுகிறது, உலகளாவிய வெப்பநிலையை உயர்த்துகிறது. மனிதனால் தூண்டப்பட்ட புவி வெப்பமயமாதல் இந்த அபாயங்களை தீவிரப்படுத்துகிறது.